மருதாணி கையில் வச்சிருக்கும் போது யமனுடைய தாக்கம் இருக்காது. அதாவது உயிர் போகிறதுக்கு யமன் வந்தானே உயிரை எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க, அது வராது. இதை செய்தால் உங்களுக்கு ஆயுள் கூடும். ஆண்களுக்கு நான் சொல்கிறேன், ஆயுள் கூடும். அதே நேரத்தில் ஐஸ்வர்யம் கூடும். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மாங்கல்ய பலத்தை பலப்படுத்தும் மருதாணி. மருதாணி பற்றி இப்போது பார்க்க போகிறோம். அது மாங்கல்ய பலத்தை எப்படி பலப்படுத்துதுன்றதை பார்ப்போம். மாங்கல்ய பலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பலம். இது எப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். அந்த மாங்கல்ய பலம் அப்படிங்கிறது என்ன, பலம் அப்படின்னா என்ன, ரெண்டாவது மாங்கல்ய பலம்னா என்ன. மாங்கல்யங்கிறது கழுத்தில் கட்டியிருக்கிறோம், அதுக்கு என்ன பலம். அதாவது மாங்கல்ய பலம்ங்கிறது கணவனை காக்கக்கூடியது, பெண்ணுக்கு பெருமையை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறோம். நான் ஏற்கனவே கூட அந்த மாங்கல்ய சம்பந்தமான 2-3 வீடியோக்களை நான் போட்டிருக்கேன். அதை பார்த்தா அதை பற்றின விவரம் அதில் தெரியும். இந்த மாங்கல்ய பலம் இது பெருகணும் அப்படின்னா, கணவன் ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல ஒரு உழைப்பாளியாக இருக்கணும். அது தொடர்ந்து அவர் வேலை செஞ்சால் அவரும் நல்லா இருப்பார், குடும்பமும் நல்லா இருக்கும். இது மாங்கல்ய பலத்தை அதிகப்படுத்துது. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதில் இந்த மருதாணியில் ஒரு பங்கு இருக்குது, அந்த பலத்தை அதிகரிக்கக்கூடியது. நான் ஏற்கனவே மருதாணியுடைய வரலாற்று கதையை சொல்லியிருக்கேன். உலகத்திலேயே முதலாக மருதாணியுடைய பின் வரலாறு அது யார் அப்படின்னு சொன்னது நான் மட்டுமே. அதுக்கப்புறம் நான் போட்ட வீடியோக்கு அப்புறம் பல பேர் அதை பார்த்து போட்டிருக்காங்க. மருதாணின்னா மருதவாசினிங்கிற ஒரு பெண் தான் அப்படின்னு வரலாற்று கதையை கொடுத்துருக்குறோம். அது முடிஞ்ச அந்த வீடியோவை நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க. ஏன்னா அதை பார்த்துட்டு இதை பார்த்தா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அதை பார்க்கலாம். எப்படின்னா, மருதாணி கையில் வச்சிருக்கும் போது யமனுடைய தாக்கம் இருக்காது. அதாவது உயிர் போகிறதுக்கு யமன் வந்தானே உயிரை எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க, அது வராது மருதாணி. ஏன்னா அதுக்கான வரலாற்று கதையை நான் சொல்லிட்டேன். நான் இப்போ இதில் ஷார்ட்டாக முடிக்கிறேன். கணவனுக்கு, அதாவது கல்யாண நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆணுக்கும் மருதாணி வைக்கிற பழக்கம் உண்டு. பெண்கள் ரெகுலராக வச்சுக்குவாங்க, ஆண்களுக்கு அந்த கல்யாண நேரத்தில் வைக்கிறது உண்டு. கல்யாண நேரத்தில் மட்டும்தான் வைக்கணுங்கிறது இல்லை. கணவனுக்கு மருதாணி வைத்து பழக்கப்படுத்துங்க. குறிப்பாக மனைவிமார்கள் இருந்து கணவனுக்கு மருதாணி வைத்தால் ஆயுள் அதிகரிக்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், குடும்பம் சுபிட்சத்துக்கான வரவுகள். அதாவது ஐஸ்வர்யம் வந்தால் என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யம்னா பணம் வந்தால் குடும்பம் நல்லாயிருக்கும், சந்தோஷங்களுக்கு குறை இருக்காது. அது எப்படின்னா, மனைவிமார்கள் கணவனுக்கு மருதாணி வைக்கணும். மருதாணின்னு கடகடன்னு போயிட்டு அந்த 5 ரூபாய் 8 ரூபாய்க்கு கோன் விற்கிது பாருங்கள், அது ஒரு 4 வாங்கிட்டு சுற்றி வச்சிடக்கூடாது. மருதாணி தழை, அந்த இலை இருக்கு இல்லையா, அதை அரைத்து அதில் தான் வைக்கணும். இப்போ தான் யோசிப்பீங்க, இதை வேறு அரைச்சி வைக்கணுமா அப்படின்ட்டு. அரைச்சி தான் வைக்கணும். அந்த மருதாணி நம்ம வீட்டில் தயார் பண்ணக்கூடிய அந்த மருதாணி இலையை கொண்டு அதை நம்ம வீட்டிலலாம் அரைச்சி அதை குப்பி வைப்பாங்க பாருங்கள். அது ஒரு ஷேப்பே இருக்காது. நம்ம அந்த மருதாணி நம்ம கை கோன்லாம் டிசைன்லாம் அடிக்கலாம், இதில் டிசைன் வராது. ஆனால் ஐஸ்வர்யம் வரும், அதில் டிசைன் வரும். அது எந்த அளவுக்கு நமக்கு பயன்படும் தெரியல. ஆனால் ஐஸ்வர்யம் வந்தால் எல்லாருக்குமே பயன்பாடு, நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கும் பயன்பாடு. நம்ம வீட்டில் ஒரு மருதாணியை நம்ம அரைச்சி வைக்கிறோன்னா அது எத்தனை நாளில் கெட்டு போகுதுன்னு பாருங்கள். அந்த கடையில் வாங்குறது கெடவே கெடாது. அப்படி கெடலை அப்படின்னா அப்போ அங்கே ஏதோ ஒரு விஷயம் கெடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் அதில் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கெமிக்கல் நமக்கு என்ன செய்யுங்கிறத பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு தெரியும். அதனால் அதை தவிருங்க. மருதாணி அரைச்சிக்கங்க. அரைச்சிட்டு கணவனுக்கு கையில் அந்த ரவுண்டாக வச்சுட்டு கையில் குப்பி மாதிரிலாம் வைக்கலாம். 2 இதுலேயும் 10 விரல்லையும் வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சா நல்லது. சரி, சில பேர் அதெல்லாம் நான் வேலைக்கெல்லாம் போனால் அங்கே அசிங்கமாக கேட்பாங்க அப்படின்னு கணவன்மார்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, உள்ளங்கையில் மட்டும் வைக்கலாம் ஒரு ரவுண்டு. இதை மனைவி தான் இருந்து உட்காந்து செய்யணும். இதை திசை பலன் உண்டு. அதாவது நீங்கள் உட்காண்டிருக்கிறது எப்படின்னா, தெற்கு பார்த்து உட்காந்துக்கலாம், அவங்க வடக்கு பார்த்து உட்காரணும். உட்கார வச்சு நம்ம கையில் அதை வைக்கிறோம் அப்படின்னும் போது, கட்டிலெல்லாம் உட்காந்துன்னு அதை செய்யக்கூடாது. ஏன்னா இது ஒரு தெய்வீகமான விஷயம். நம்ம திரையில் உட்காந்துக்கலாம். திரையில் உட்காந்து ஒரு ஹாலில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஒரு அழகாக செய்யலாம். டிவியெல்லாம் போட்டுக்காதீங்க. கவன சிதறல் இருந்தால் ஐஸ்வர்யம் கெட்டுடும். இப்போ வச்சுக்கலாம். இதை வைக்கிறதுனால எந்த தவறுகளும் கிடையாது. குறிப்பாக கல்யாண நாளுக்கு 2 பேருமே வச்சு, கல்யாணம் ஆகிருந்தால் கல்யாண நாளுக்கு 2 பேருமே வைத்துக்கொள்வது சிறப்பு. கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு சகோதரிகள் வைக்கலாம், அம்மா வச்சு விடலாம். வீட்டில் பையனுக்கோ மற்றவர்களுக்கோ வச்சோம்னா அந்த பிரியம் நீடிக்கும், அந்த குடும்ப ஒற்றுமையை அதிகப்படுத்தி கொடுக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு திருமாங்கல்ய பலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும்.
இதை வந்து திரையில் உட்காந்து இந்த மாதிரி செய்யும்போது அத்தனை பலத்தையும் கொடுக்கும். கவனச்சிதறல்கள் இருக்கக்கூடாது. அதை அரைச்சி அதை ரெடி பண்ணி கையில் வச்சு அது காயணும். ஒரு நைட்டெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். இருந்துட்டால் இந்த மாதிரி கல்யாண நாளுக்கு, பிறந்த நாளுக்கு, அடுத்தது வீட்டில் விசேஷ நாட்களுக்கு, இப்போ தீபாவளி, பொங்கல், இது மாதிரி பண்டிகை நாட்கள் வருது இல்லையா, அப்போது வச்சுக்கலாம். ஆண்களுக்கு ஒரு குறிப்பு என்ன சொல்கிறேன் இதில் அப்படின்னா, மருதாணி வைத்துக்கிறதுனால பக்கத்தில் நம்ம நண்பர்கள்லாம் கிண்டல் கேலி பண்ணுவாங்கங்கிறத அதிகமாக முடிவு எடுக்காதீங்க. கிண்டல் கேலிங்கிறத விட நமக்கு ஐஸ்வர்யம் இருக்காங்கிறதான் பார்க்கணும். கிண்டல் கேலி நம்மளை வாழ வைக்காது, ஆனால் ஐஸ்வர்யம் நம்மளை வாழ வைக்கும். இவ்வளோண்டு ட்ரௌசர் இன்றைக்கி வந்து ஷார்ட்ஸுன்ற பேரில் அவ்வளோண்டு ட்ரௌசரை போட்டு சுற்றுறோம் கிண்டல் கேலிக்கு. அது விஷயமா இல்லையா? அது கரெக்டான ஒரு விஷயமா? ஆக இதை வந்து கிண்டல் கேலின்னு எடுத்துக்க வேண்டாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு பாரம்பரியம். நம்மளுடைய பாரம்பரியம்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம பெரியவங்களாம் செஞ்சுருப்பாங்க. இதை நாம் இப்போ தான் செய்துக்கிட்டு இருக்கிறோம். இதை செய்தால் உங்களுக்கு ஆயுள் கூடும். ஆண்களுக்கு நான் சொல்கிறேன், ஆயுள் கூடும். அதே நேரத்தில் ஐஸ்வர்யம் கூடும், காரிய சித்திகள் பெருகும். இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு இத்தனை நன்மைகள் இருக்குது. குறிப்பாக பெண்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக ஆண்களுக்கு இதை வந்து நீங்கள் புகுத்தணும். எத்தனை விஷயத்தை உங்களுடைய புகுத்துறீங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 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 டைட்டாக சொல்கிறீங்க. அதே மாதிரி இதை நீங்கள் செய்யுங்க. இதை முதல்ல ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் பழகி போயிடும், எல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது குடும்பத்தில் சுபிட்சம் இருக்கும், லட்சுமி கடாட்சம் மிஞ்சும். இப்போ மருதாணியை பற்றி ஒரு 4-5 பெரிய வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 15-20 லட்சம் பேர் பார்த்த வீடியோ அது. அத்தனை பேர் பார்த்து அதை பற்றி கமெண்ட் கொடுத்துருக்க வீடியோ. அதை பாருங்கள், இதையும் செய்யுங்க. குடும்பத்தில் சுபிட்சம் பெருகட்டும், ஆண்களுடைய பலம் பெருகட்டும், திருமாங்கல்ய பலமும் பெருகட்டும். கல்யாணம் ஆகலைன்னா அண்ணன் தம்பிக்கெல்லாம், அக்கா தங்கச்சி வச்சு விடலாம், அம்மா வச்சு விடலாம், யாருக்கு வேணாலும் வைக்கலாம். அந்த பிரியம் நீடிக்கும். மருதாணி வைக்கும் போது நீடிக்கும். அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதை செய்து பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் கமெண்ட்டில் கூட போடுங்க. இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.